திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார். டெல்லி வன்முறை திட்டமிடப்பட்டதா என்பது குறித்து 250 வீடியோக்களை வைத்து தற்போது போலீசார் அதிரடியாக விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்கலாம். பாரதி ராஜா, முதற்கட்ட தகவல் என்ன சொல்லுது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் நேற்று அமைதியாக தொடங்கிய அந்த பேரணி இறுதியில் வன்முறையில் முடிந்தது. பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றார்கள். தங்களது முக்கிய கோரிக்கையாக தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அதே போல நீட்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கணும் உள்ளிட்ட பல்வேறு 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க அந்த பேரணியில் ஈடுபட்டாங்க. அப்போதான் அந்த வன்முறை வெடிச்சது. இந்த வன்முறையில பொது சொத்துக்கள், குறிப்பா போலீஸ் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டது, போலீசார் தாக்கப்பட்டார்கள். அதன் பிறகுதான் போலீசார் தடியடி நடத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இங்க சொல்லப்பட்டு வருது. டெல்லி காவல்துறையை பொறுத்த மட்டும் இது தொடர்பாக 2 காவல் நிலையங்கள்ல வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்த அதாவது என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்தாங்கன்னு பார்க்கும்போது, இந்த போலீசாரை தாக்கியது, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தது, அதே போல அத்துமீறியது என பல்வேறு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்காங்க. டெல்லி காவல்துறையை பொறுத்த மட்டும் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் மற்றும் கர்னாட் பிளேஸ் 2 காவல் நிலையங்கள்ல இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மொத்தம் 70க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இதுல முக்கியமா அதாவது இந்த பேரணியில இது திட்டமிட்ட சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப டெல்லி போலீசாருக்கு இருந்திருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, காலை அமைதியாக தொடங்கியது, அப்ப எப்படி வன்முறையாக மாறியது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கு. 250க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், இந்த வீடியோக்கள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள், செல்போன்ல எடுக்கப்பட்ட வீடியோக்கள், அதே போல போலீசார் தங்கள் சட்டையில் அணிந்திருப்பாங்க இல்லையா அந்த பாக்கெட் கேமரான்னு, அந்த கேமரா பதிவான வீடியோக்கள், இது எல்லாம் வைத்து தற்போது விசாரணையானது முடிக்கவிட. அது மட்டும் இல்ல, சமூக வலைதளங்கள்ல என்ன மாதிரியான கருத்துக்கள் அதிகம் பகிரப்பட்டிருக்கிறது அப்படின்ற விசாரணையும் டெல்லி போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பா வாட்ஸ்அப் குழுக்கள்ல எந்த குழுக்கள்லாம் ரொம்ப ஆக்டிவா அந்த போராட்டத்தின் போது இருந்திருக்கு அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதே போல டெலிகிராம் குழுக்கள்ல இது தொடர்பாக என்னென்ன விவாதங்கள் நடைபெற்றிருக்கு, எந்த குழு ஆக்டிவா இருந்திருக்கு அப்படின்ற விவரங்கள்லாம் சேகரிச்சிருக்காங்க. இது போலீசாரின் முதற்கட்ட சந்தேகம் என்ன இருக்குன்னா, இது ஒரு திட்டமிட்ட சரியா அல்லது எதிர்பாராமல் நடந்த வன்முறையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. என்றால் மீண்டும் மாணவர்கள் கூட்டியிருக்கார்கள். பல்வேறு மாநில, குறிப்பா பஞ்சாப் எல்லையெல்லாம் இன்னைக்கு காலையில இருந்தே மூடப்பட்டிருக்கு. ஏன்னா ஏராளமான போராட்டக்காரர்கள் வர இருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து அந்த எல்லைகள்ல மூடப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இன்று பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினோட கூட்டம் கூட, ஆலோசனை கூட்டம் கூட நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் கூட இந்த போராட்டம் தொடர்பாக விவாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. என்றால் எதிர்கட்சிகள் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பின. சட்டமன்றத்திலேயே பாராளுமன்றத்திலேயே இந்த கேள்விகள் எல்லாம் கூட எழுப்பினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 11 மணிக்கு டெல்லி வன்முறை தொடர்பாக முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்த இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தத்துல இந்த போலீசாரின் விசாரணை அப்படின்றது திட்டமிடப்பட்ட ஒரு வன்முறையா, அதாவது நேற்று பேரணியின் போது நடந்த அந்த வன்முறை அப்படின்றது திட்டமிட்ட சரியா அப்படின்ற கோணத்துல முதற்கட்டமா நகர்த்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார்.